கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 116 17 19 வரை வாசிக்கும்போது, நான் ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சாட்சி ஏறிடுங்கள். இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் பெயர் கொடுக்கப்படவில்லை. மரணக்கட்டுக்கள் தன்னை சுற்றி கொண்டது என்றும் அது கிட்டத்தட்ட தன்னை பாதாளுக்குள் சென்றுவிட்டதும் என்றும் வேதனையுடன் பேசுகிறார். இக்கட்டில் தன்னை காப்பாற்றும்படி தேவனிடம் கேட்கிறார். ஒரு பொருத்தனையும் செய்கிறார். பொதுவாக இக்கட்டில் உள்ளவர்கள் பின்வரும் காரணங்களில் ஒன்றுக்காக பொருத்தனை செய்கிறார்கள். மறந்திருப்பவர்கள் தங்களுக்கு இன்னொரு தருணம் கொடுக்கப்பட்டால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வதாய் பொருத்தனை செய்கிறார்கள். மரண விபத்திலிருந்து தப்பித்தவர்கள் தேவ கிருபையை குறித்து சாட்சியிட பொருத்தனை செய்கிறார்கள். தாங்கள் பொருத்தனை செய்தால் தேவன் தங்களை இக்கட்டிலிருந்து விடுவிக்கக்கூடும் என்றும் எண்ணி அப்படி செய்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் ஆசிரியர் இரண்டாம் ரகத்தை சேர்ந்தவர். கர்த்தரின் நன்மைக்காக தான் செய்ய என்ன செய்யக்கூடும் என்று கேட்டுவிட்டு எருசலேமின் ஜனங்களுக்கு முன்பாக பொருத்தனைகளை நிறைவேற்றுவதாக கூறுகிறார். வசனம் 14, 18, 19. இந்த பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட்டது பற்றி 117 மற்றும் 119 சங்கீதத்தை சங்கீதக்காரன் கூறுகிறார். அவரோடு சேர்ந்து எருசலேமுக்கு சென்ற அவருடைய நண்பர்கள் பாடின பாடலாக 117 அமைந்துள்ளது. நண்பரின் பாடலுக்கு அவர் பாடின எதிர்பாடலாக 118 அமைந்துள்ளது. அவர் எருசலேமுக்கு சென்று தேவாலய கதவுகளை திறக்குமாறு ஆசாரியரிடம் கூறுகிறார். பிறகு பலிபீடத்தண்ணில் சென்று தன் ஜனங்களுக்கு முன்பாக தேவனுக்கு நன்றி எடுக்கிறார். தேவனுக்கு நன்றி எடுக்க விரும்புகிறவர்கள் முன்வருமாறு போதர்கள் அழைக்கும் போது தேவன் தமக்கு செய்த நன்மை சாட்சியிட நாம் வெட்கப்பட வேண்டாம். அது பிறரை ஊக்கப்படுத்த கூடும். எனவே ஆண்டு செய்த நன்மைகளை நன்றி செலுத்துவோம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி தாவீது பக்தன் கூறுகிறார். எனவே ஆண்டவருக்கு நாம் சாட்சி இருப்போம். ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்துவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.